Hi guys, welcome to Karunya Vlogs. இந்த வீடியோல நம்ம blouse body measurements எப்படி எடுக்கிறதுன்னு தான் வந்துட்டு பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். blouse ஸ்டிச் பண்றதுக்கு நமக்கு இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு நோட் புக்ல இந்த மாதிரி நம்மளோட பாடி மெஷர்மெண்ட்ஸ் நோட் பண்றதுக்காக எழுதி வச்சுக்கோங்க. HTனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஹைட், பிளவுஸோட டோட்டல் ஹைட், Bனா பஸ்ட், Cனா செஸ்ட், Wனா வேஸ்ட் அண்ட் தென் அபெக்ஸ் மெஷர்மெண்ட், ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட், ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், ஹேண்ட் ஹைட் அண்ட் ரவுண்ட். இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் இருந்தால் நம்ம பிளவுஸ் வந்துட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்டினா வந்துட்டு பிளவுஸோட டோட்டல் ஹைட் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்ட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். மேலே ஷோல்டர்ல இருந்து இன்ச் டேப் வச்சு பிளவுஸோட லென்த் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. 13 இன்ச் வந்துட்டு நான் பிளவுஸோட ஹைட் வந்துட்டு எடுத்துக்கிறேன். நார்மலாக 13 இன்ச் வந்துட்டு பிளவுஸோட ஹைட் எல்லாருக்குமே காமனாக கரெக்டாக இருக்கும். அப்படி நீங்கள் ரொம்ப ஹைட்டாக இருப்பீங்க அப்படின்னா மட்டும் ஒரு 13.5 இன்ச் இல்லை 14 இன்ச் வந்துட்டு பிளவுஸோட ஹைட் எடுத்துக்கோங்க. நார்மல் பிளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம், லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறது இல்லை. ஸோ டோட்டல் ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 13 இன்ச். அந்த 13 இன்ச் கூட ஒரு 1 இன்ச் ப்ளஸ் பண்ணிவிட்டு கூடவே ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு பிளவுஸோட டோட்டல் ஹைட் 14.5 இன்ச். 1 இன்ச் எதுக்கு ப்ளஸ் பண்ணுறோன்னா கீழே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக, 1/2 இன்ச் வந்துட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக. ஸோ டோட்டலாக வந்துட்டு 14.5 இன்ச். நெக்ஸ்ட் வந்துட்டு பஸ்டோட மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக அண்டர் ஆர்முக்கு கீழே வந்துட்டு இன்ச் டேப் வச்சு பஸ்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. 31 இன்ச் இருக்கு. ரொம்ப டைட்டாகவும் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 1 இன்ச்சுக்கு லூஸ் இருக்க மாதிரி லூஸ் விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்துட்டு இறுக்கிலாம் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கக்கூடாது. பின்னாடியும் அதே மாதிரி இன்ச் டேப் முறுக்கிலாம் இல்லாமல் கரெக்டாக ஈவனாக வச்சு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. பஸ்டோட மெஷர்மெண்ட் 31 இன்ச் வந்துட்டு நோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு செஸ்டோட மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி செஸ்டோட சென்டரில் இன்ச் டேப் வச்சு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. செஸ்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 32 இன்ச் இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு கேப் விட்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ரொம்ப இறுக்கி வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுக்கக்கூடாது. செஸ்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு 32 இன்ச் வந்துட்டு நோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். நம்மளோட வேஸ்ட் ஏரியாவில் கரெக்டாக இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சு வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 28 இன்ச் வந்துட்டு இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கேப் விட்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் 28 இன்ச் வந்துட்டு நம்ம நோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அப்பெக்ஸோட மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஷோல்டர்லேருந்து இன்ச் டேப் வச்சு செஸ்டோட எண்டில் இந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறேன்ட்டு உங்களுக்கு வந்துட்டு பார்த்தாலே தெரியும். அப்பெக்ஸோட லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 11 இன்ச் இருக்குது. ஸோ அப்பெக்ஸோட லென்த் 11 இன்ச் வந்துட்டு நோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்மளோட அண்டர் ஆர்முக்கு கீழே வந்துட்டு இன்ச் டேப் வச்சு ஒரு 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு லூஸ் விட்டு ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15 இன்ச் இருக்குது. ஸோ 15 இன்ச் வந்துட்டு நோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பேக் நெக்கோட இறக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச் நோட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம் 6.5 இன்ச் நோட் பண்ணிக்கிறேன். ஹேண்ட் ஹைட் வந்துட்டு 5.5 இன்ச். ஹேண்ட் ரவுண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 11 இன்ச் வந்துட்டு நோட் பண்ணிக்கிறேன். பேக் நெக்கோட டெப்த் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மெஷர்மெண்ட் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச். காமனாக எல்லாருக்குமே வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹேண்ட் ஹைட் வந்துட்டு 5.5 இன்ச் நோட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஹேண்ட் ரவுண்ட் வந்துட்டு 11 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த பாடி மெஷர்மெண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பஸ்ட் அண்ட் செஸ்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 31 இன்ச் அண்ட் தென் 32 இன்ச் இருக்குது. ஒரு 1 இன்ச் தான் வந்துட்டு பஸ்ட்டுக்கும் செஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம காமனாக வந்துட்டு 32 இன்ச் எடுத்துக்கலாம். 32 டிவைடட் பை 4 பண்ணால் வந்துட்டு நமக்கு
செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு 8 இன்ச் வந்துட்டு கிடைச்சிரும். எல்லாரோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் நம்ம இந்த மாதிரி தான் டிவைடட் பை 4 பண்ணணும். டிவைடட் பை 4 பண்ணிட்டு கூட ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் ப்ளஸ் பண்ணிட்டு கூடவே இன்னொரு 2 இன்ச் வந்துட்டு ப்ளஸ் பண்ணிக்கிறேன். இந்த 2 இன்ச் எதுக்குன்னா உள்ள கிளாத் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக. ஸோ டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச் வந்துட்டு பஸ்ட் அண்ட் செஸ்டோட மெஷர்மெண்ட். அண்ட் தென் வேஸ்டோட மெஷர்மெண்ட் கூடயும் நம்ம டிவைடட் பை 4 பண்ணால் வந்துட்டு 7 இன்ச். அப்பெக்ஸ் மெஷர்மெண்ட்லாம் நம்ம எதுவும் கேல்குலேட் பண்ண வேண்டாம். அண்ட் தென் ஹார்ம் ஹோல் லென்த் நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுறோம்னா 15 இன்ச் டிவைடட் பை 3 பண்ணால் வந்துட்டு நமக்கு 5 இன்ச். ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் எல்லாரோட பாடி மெஷர்மெண்ட்டுக்குமே நம்ம இந்த மாதிரி தான் டிவைடட் பை 3 வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணணும். அப்போ நமக்கு டிவைடட் பை 3 பண்ணிங்கன்னா ஆர்ம் ஹோல் லென்த் கிடச்சிரும். இந்த 3 மெஷர்மெண்ட் மட்டும் நம்ம கேல்குலேட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் பீனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட், சீனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோவர் செஸ்ட். அப்பர் செஸ்ட்டுக்கும் லோவர் செஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 1 இன்ச் தான் இருக்குது. ஏன்னா பஸ்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 31 இன்ச் அண்ட் தென் செஸ்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 32 இன்ச். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அப்பர் செஸ்ட் அண்ட் தென் லோயர் செஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சென்டரில் டாட்டோட இன்ச்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்பர் செஸ்ட் அண்ட் லோயர் செஸ்டோட மெஷர்மெண்ட்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அப்பர் செஸ்ட் வந்து 31, லோவர் செஸ்ட் வந்துட்டு 32. ஸோ 1 இன்ச் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நோட் பண்ணிக்கலாம். 1 இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால நம்ம சென்டர் டாட் வந்துட்டு எவ்வளோ இன்ச்சஸ் பிடிக்கணும்ட்டு பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டாட் பிடிக்கணும். 1 இன்ச் வந்துட்டு அப்பர் செஸ்ட்டுக்கும் லோவர் செஸ்ட்டுக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால, இதே 1.5 இன்ச் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம 2.75 இன்ச்சுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் டாட் பிடிக்கணும். அண்ட் தென் அப்பர் செஸ்ட்டுக்கும் லோவர் செஸ்ட்டுக்கும் நடுவில் நமக்கு 2 இன்ச்சஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம 3 இன்ச்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாட் பிடிக்கணும். இப்போ அதே மாதிரியே வந்துட்டு அப்பர் செஸ்ட்டுக்கும் லோவர் செஸ்ட்டுக்கும் நடுவில் நமக்கு 2.5 இன்ச் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சென்டரில் டாட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சுக்கு பிடிக்கணும். அதே 3 இன்ச்சுக்கு நமக்கு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா 4 இன்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டாட் பிடிக்கணும். நம்ம சென்டரில் கரெக்டாக டாட் பிடிச்சாதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளவுஸோட கப் ஷேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம இந்த பாடி மெஷர்மெண்ட்ஸ் வச்சு பேட்டர்ன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் நெக்கோட பேட்டர்ன் ட்ராயிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்கேன். பேக் நெக்கோட லென்த் வந்துட்டு அதாவது டோட்டல் ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச் வந்துட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாத்தில் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணுறதா இருந்தால் இந்த ஆங்கிளில் போட்டு தான் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணுவோம். இது பேப்பருன்றதுனால நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே போட்டு மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டுலேருந்து இன்ச் டேப் வச்சு நெக்கோட வித் 2.5 இன்ச் அண்ட் தென் அதுக்கு பக்கத்தில் ஷோல்டரோட வித் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச். இந்த 2 மெஷர்மெண்ட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் காமன் தான். நெக்கோட வித் இந்த 3.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்துட்டு இன்ச் டேப் வச்சு ஆர்ம் ஹோல் லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். ஆர்ம் ஹோல் லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15 இன்ச். நம்ம டிவைடட் பை 3 பண்ணால் வந்துட்டு நமக்கு 5 இன்ச். ஸோ ஆர்ம் ஹோல் லென்த் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஆர்ம் ஹோல் லென்த் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டுலேருந்து இன்ச் டேப் வச்சு பஸ்ட் அண்ட் செஸ்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். பக்கத்தில் எக்ஸ்ட்ராவாக 2 இன்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ள கிளாத் விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணியாச்சு. ஸோ 8.5 இன்ச் ப்ளஸ் 2 இன்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10.5 இன்ச். ஸோ கீழேயும் அதே வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போது ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் பேட்டர்ன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்பெக்ஸோட லென்த் வந்துட்டு 11 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். தெரியாமல் நான் 14 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். 14 இன்ச் கிடையாது. அப்பெக்ஸோட லென்த் என்னமோ அந்த லென்த் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு அப்பெக்ஸோட லென்த் 11 இன்ச் கூட ஒரு 1/2 இன்ச் ப்ளஸ் பண்ணி 11.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம்.
நம்ம பேக் நெக் கட் பண்ணிட்டு பேக் நெக் கட் பண்ண பீஸை மேலே போட்டு தான் வந்துட்டு ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுவோம். ஸோ சேம் அதே வந்துட்டு நெக் அண்ட் ஷோல்டரோட வித்லாம் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட வித் 2.5 இன்ச், ஷோல்டரோட வித் 3.5 இன்ச். ஷோல்டரோட வித் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே இன்ச் டேப் வச்சு ஆர்ம் ஹோல் லென்த் 5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் லென்த் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டுலேருந்து இன்ச் டேப் வச்சு பஸ்ட் அண்ட் செஸ்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் நம்ம பேக் பார்ட்டை அப்படியே மேலே போட்டு தான் வந்துட்டு கட் பண்ணுவோம். ஸோ அது ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் தென் சைடில் 2 இன்ச் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணியாச்சு. இப்போது கீழே நம்ம எப்படி டாட் பிடிக்கிறதுக்கெலாம் வந்துட்டு மார்க் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு சென்டர் டாட் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணணும். சென்டர் டாட் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளாத்தோட ஃபோல்டிங் எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கீழேருந்து மேலே இன்ச் டேப் வச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹைட் வந்துட்டு ஒரு 1.5 இன்ச் வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரியே வந்துட்டு இந்த ஆப்போசிட் கார்னர்லேயும் வந்துட்டு ஹைட் வந்துட்டு ஒரு 1 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன், கீழேருந்து மேலே இன்ச் டேப் வச்சு. இப்போ அதே மாதிரி கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டுலேருந்து இன்ச் டேப் வச்சு வித் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட வித் என்ன மார்க் பண்ணீங்களோ அந்த மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கோங்க கீழேயும். இப்போது இங்கேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் டாட் பிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி கால்குலேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி வச்சுருக்கோம். அப்பர் செஸ்ட் அண்ட் லோவர் செஸ்ட் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 1 இன்ச் தான் இருக்குது. இது 31, அது 32. ஸோ நமக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் 1 இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால டாட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 2 இன்ச்சஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் டாட் பிடிக்கணும். ஸோ 2 இன்ச் வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 இன்ச்சுக்கு சென்டர் பாயிண்ட் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டா இப்போது இந்த பக்கம் ஒரு 1 இன்ச், இந்த பக்கம் வந்துட்டு ஒரு 1 இன்ச் இருக்கும் டாட் பிடிக்கிறதுக்கு. ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் லென்த்தும் வந்துட்டு 2 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன் டாட் பிடிக்கிறதுக்காக. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மார்க்கிங் பாயிண்ட் இருக்குல்ல, 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து இந்த மாதிரி ஷேப் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கார்னரில் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இங்கேருந்து கொண்டு போய் அந்த பாயிண்ட் கிட்ட ஜாயின் பண்ணிடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த போர்ட் ஷேப் மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன் இன்னுமே. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பட்டி வந்துட்டு எப்படி கட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு 4.5 இன்ச், இன்னொரு சைடோட ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 4 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த போர்ட் ஷேப் மாதிரி நமக்கு வரும். ஒரு சைடு ஹைட் 4.5 இன்ச், இன்னொரு சைடு ஹைட் வந்துட்டு 4 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி வித் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பட்டியோட பேட்டர்ன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே காமன் தான். எல்லா பாடி மெஷர்மெண்ட்டுக்குமே இது காமனாக வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்ஸில் பட்டி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க, பட்டி பீஸ். ப்ளவுஸ் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து பேட்டர்ன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பேட்டர்ன் ட்ராயிங்கை பார்த்து பேப்பர் கட்டிங் நம்ம எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். பேப்பர் கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாத்தில் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேப்பர் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.